ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர ஜூன் 29ஆம் தேதி குடிநீர் வழங்கல் துறையோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? எல்லாருக்குமே சில டவுட்ஸ்லாம் இருக்குது, கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க முந்தைய வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. அதை தொடர்ந்து இந்த வீடியோ நான் உங்ககிட்ட பதிவிடுறேன். அதாவது இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஜாபா இல்லை பர்மனன்ட் ஜாபா, அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 2 எக்ஸாமுக்கான தேர்வு தேதி டேட்ஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து டிகிரி அண்ட் டிப்ளமா படித்தவர்களோட என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதினால் போதுமா, சப்போஸ் நான் வந்து டிப்ளமோ எக்ஸாம் எழுதாமல் விட்டால் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, பொதுவாக கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம், அப்புறம் ஹால் டிக்கெட் எப்படி பிரிண்ட் அவுட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரரி ஜாபா இல்லை பர்மனன்ட் ஜாபா அப்படின்ற கொஷின் நம்ம பார்க்கலாம். இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த லாஸ்ட்டில் படிங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் அப் டு 12/3/2024 ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபைடு போஸ்ட் ஆன் டெம்பரரி பேசிஸ். சரிங்களா? இங்கேயே சொல்லியிருக்காங்க டெம்பரரி பேசிஸ்ன்னு சொல்லிட்டு, which are having the scale pay of indicated against the concerned posters notified. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு தற்காலிகமாக தான் வந்து நாங்கள் வந்து இது வந்து போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம், பர்மனண்ட்டாக கிடையாது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்லியிருக்காங்க, ஆனால் பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் சோர்ஸ் சொல்லுது. சரிங்களா? ஆனால் எங்கள் நோட்டிஃபிகேஷனில் டெம்பரரி பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பர்மனன்ட் ஜாப்னு சொல்லலை. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பர்மனன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்லா அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான கிளாரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டுமே இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் டிகிரி படித்தவங்களா இருந்தீங்கன்னா வச்சுக்கிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி எக்ஸாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம்னா 30ஆம் தேதி தான் எக்ஸாமு. சரிங்களா? 30 ஜூன் 2024. சப்போஸ் டிப்ளமானா அவங்களுக்கு 29 ஜூன் 2024. நீங்கள் வந்து இப்போ ரெண்டுமே எழுதணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிப்ளமோ அதாவது 29ஆம் தேதி நீங்கள் அப்பியர் ஆகணும். அதாவது காலையில் இங்கே பாருங்கள் 9:30 AM to 12:30 PM. ஏன்னா ரெண்டுமே வந்து 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் தான் நடக்கும். டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம், அப்புறம் காலையில் மதியம். அதே போல் தான் டிகிரி ஸ்டாண்டர்டுக்குமே காலையிலையும் இருக்குது மதியமும் இருக்குது எக்ஸாம். சரிங்களா? நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணலாம். ஏன்னா டிகிரி படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ போஸ்டிங்க்குமே எலிஜிபிள். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக எழுதலாம், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் சொல்லலாம், சார் நான் அப்ளை பண்ணும்போது டிகிரி தான் சார் அப்ளை பண்ணேன், ஆனால் ஹால் டிக்கெட்டில் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். டிப்ளமோ எக்ஸாமும் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மறுநாள் 30ஆம் தேதி நடக்கிற அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் நான் நோட் பண்ணிக்கங்க, 2 வேலை இருக்குது. காலையிலேயும் எக்ஸாம் இருக்குது, ஒரு நாளைக்கு மதியமும் எக்ஸாம் இருக்குது. அதே போல் தான் டிகிரிக்குமே காலையிலையும் எக்ஸாம் இருக்குது, மதியமே எக்ஸாம் இருக்குது. அதாவது காலையில் என்ன எக்ஸாம்னா டெக்னிக்கல் பேப்பர். ஓகேங்களா? மதியம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பேப்பர் 2. சரிங்களா? காலையில் பேப்பர் 1, மதியம் பேப்பர் 2. இது டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்குமே இருக்குது, டிகிரி ஸ்டாண்டர்டு இருக்குது. சப்போஸ் இன்னொரு கேள்வி வரலாம், சார் ஏதாவது ஒரு தேர்வு மட்டும் எழுதினாலும் போதுமா அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா வச்சுங்களேன், நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் எழுதினா போதும் சார்னா நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் மட்டும் 30ஆம் தேதி அதுக்கு மட்டும் போயிட்டு அப்பீர் ஆகுங்க. காலையில் மதியம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையிலையும் அப்பீர் ஆகணும், மதியமும் அப்பீர் ஆகணும். ஏன்னா அங்கே மதியம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பேப்பர் 1, அதாவது காலையில் எழுதுறது பார்த்தீங்களா அந்த பேப்பர் 1ஐயும் மதியம் எழுதுகிற அந்த பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த பேப்பரையுமே அவங்க வந்து அப்போ தான் வேல்யூவேட் பண்ணுவாங்க. எப்படி, நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான். அப்போது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டாகவும் சரி, டிப்ளமோ ஸ்டாண்டர்டாகவும் சரி, காலையிலையும் எக்ஸாம் அப்பியர் ஆகணும், மதியமும் எக்ஸாம் கம்பல்சரி அப்பியர் ஆகணும். சரிங்களா? அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க, கம்பல்சரி பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் மட்டும் எழுதினா கூட கண்டிப்பாக நீங்கள் அதை மட்டும் எழுதிட்டு போங்க.
நீங்கள் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண வில்லிங் இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்குது நான் டிப்ளமோ ஸ்டாண்டர்டும் அட்டன் பண்ணுறேன்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்க சரிங்களா. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் 29 அட்டன் பண்ணிவிட்டு 30 டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை எக்ஸாம் நடக்குதுல்ல, காலையிலையும் நடக்குது மதியம் நடக்குது, கரெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணுறங்க ஓகேங்களா. உங்களுக்கு டிப்ளமோ வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது சரிங்களா. இல்லை டிப்ளமோ வேணும்னா டிப்ளமோ ப்ளஸ் டிகிரி 2 எக்ஸாம் 2 நாளும் நீங்கள் தாராளமாக எழுதலாம் சரிங்களா. அதுதான், வேற எதுவும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா. இதுதான் வந்து இதுக்கான கிளாரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க, அந்த ஆன்சர் ராங் ஆன்சர், அதாவது தவறான பதிலாக இருக்குன்னு வச்சிங்களா, அதுக்கு வந்து எந்த நெகட்டிவ் மார்க்கு கிடையாது ஓகேங்களா. அதாவது நோ நெகட்டிவ் மார்க்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே குறிப்பிடலை ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க, அது ராங் ஆன்சராக இருக்குது, தப்பான ஆன்சராக போட்டிங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது, அது நெகட்டிவ் மார்க்கு கிடையாது, அவ்வளோதான். அதுக்கான மார்க் உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்கில் எதையுமே மைனஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ராங்காக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 0.25 0.5 அப்படின்னு மைனஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தவறாக ஆன்சர் அட்டன் பண்ணால் எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. எங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குன்னா ஓஎம்ஆர் ஷீட் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ண மாட்டால் நெகட்டிவ் மார்க் இது இருக்குது சரிங்களா. இதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது சரிங்களா. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, தப்பான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது ஓகேங்களா. உங்கள் டோட்டல் மார்க் என்னவோ அப்படி தான் வரும். நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டாக எழுதிருக்கீங்களோ அதுக்கான மார்க் அப்படியே வந்துடும். நீங்கள் தப்பாக அட்டன் பண்ண அந்த மார்க் வந்து எடுத்த மார்க் வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நோ நெகட்டிவ் மார்க் ஃபார் த ராங் ஆன்சர். ஆனால் ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபில் பண்ணணும். அதுக்கான டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், அந்த வீடியோவில் வந்து செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் சரிங்களா. அதுக்கு தான் நெகட்டிவ் மார்க் இருக்குது, சப்போஸ் தப்பாக ஏதாவது பண்ணிங்கன்னா ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவ் மார்க்கான கிளாரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடி வித் தமிழ் மீடியம். அதாவது இது என்னன்னா, இப்போது பிஇ கேண்டிடேட் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் கேண்டிடேட் பிஇ தான் சொல்கிறேன், ஒன்லி பிஇ கேண்டிடேட் எலிஜிபிள். யார் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிஎஸ்டிஎம் அவங்க வந்து எலிஜிபிள். நீங்கள் டிப்ளமோனா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது சரிங்களா. ஒன்லி இன்ஜினியரிங் கேண்டிடேட் பிஇ படிச்சிருந்தா மட்டும் தான் அந்த தமிழ் பிஎஸ்டிஎம்ல வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் வருவீங்க சரிங்களா. அதுதான் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் எலிஜிபிள், பிஎஸ்டிஎம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிஇ கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். யார் தமிழ் மீடியம் வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்களோ, பிஇ இன்ஜினியரிங் படிச்சிங்களோ அவங்க. டிப்ளமோ கேண்டிடேட் நாட் எலிஜிபிள் சரிங்களா. அதே போல் கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் வருமா இல்லை இங்கிலீஷில் செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டும் கேட்டீங்க. அந்த டவுட்டில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி சிவில் மெக்குக்கு தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் ஓகேங்களா. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அதையும் நான் வீடியோ செக் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்டிஎம் பற்றி. டிப்ளமோ வந்து நாட் எலிஜிபிள், இன்ஜினியரிங் பிஇ கேண்டிடேட் மட்டும் தான் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள், அதாவது இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கலரில் பிரிண்ட் போடணுமா நார்மலில் பிரிண்ட் போடணுமான்னு கேட்டிருந்தீங்க. கலர்லேயும் பிரிண்ட் போடலாம் சரிங்களா. கலரில் பிரிண்ட் போட்டால் பெஸ்ட்டு, நார்மல்லையும் பிரிண்ட் போடலாம் ஓகேங்களா. அதே போல் ஃபோட்டோ வந்து தற்போது ஒட்டாதீங்க. எக்ஸாம் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா. பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, அங்கே வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேஸ்ட் பண்ண சொன்னாங்க, ஒட்ட சொன்னாங்கன்னா அப்போ வந்து ஒட்டிக்கிங்க சரிங்களா. எடுத்துகிட்டு போங்க, அங்கே கேட்டு அதை வந்து முறையாக செஞ்சுக்கிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட் வந்து சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறீங்க, இப்போது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா காலையில் அப்பியர் ஆகிறீங்களா, காலையில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களும் சைன் பண்ணணும், ஹால் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணும். மதியம் அப்பியர் ஆனால் நீங்களும் சைன் பண்ணணும், ஹால் இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணணும். அந்த மாதிரி சிக்னேச்சர் ப்ராசஸையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, 2 நாள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்போ 4 டைம் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 4 டைம் நீங்களும் ஹால் இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் வந்து ஹால் டிக்கெட்டில் இருக்கிற சில முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. அதே போல் தான் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டான காலையிலையும் மதியம் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்கன்னா கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இருந்தேன். மோஸ்ட்லி நான் எல்லா உங்களுக்கான கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன் நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், மற்றபடி ஃப்யூச்சரில் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடுத்த தகவலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எல்லா எக்ஸாம் நல்லா படிங்க. எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.